வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசியல் சார்ந்த களத்தை மையப்படுத்தி சில தேடல்களோடு உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். இலங்கை அரசியல் களத்தில் 2 விடயங்கள் பரபரப்பான ஒரு களத்தில் இருக்கிறது. ஒன்று, யாழ் பகுதியில் நடந்த வளர்ச்சி கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கொருவர் நடத்தி கொண்ட வார்த்தை மோதல்கள். இன்னொரு புறம், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும், இந்தியாவில் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கின்றது. இந்த 2 விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். முதலில், யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய வார்த்தை மோதல், அதன் அடிப்படையில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை யுத்தம், இதனை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இயக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர் தாயக மக்கள், இவைகளைத்தான் நாம் இங்கு பேச வேண்டியதாக இருக்கின்றது. முதல் கருப்பொருளாக, தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய தணிக்கை குழு ஒரு விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. அது என்னவென்றால், அரசு பணத்தை முன்னால் ஆட்சியில் இருந்தவர்கள் 153 பேர் தவறாக பயன்படுத்தி அந்த பணத்தை கையாடல் செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, மருத்துவ சிகிச்சைக்காக அரசு சார்பில் இவ்வளவு நிதிதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது முன்னாள் பிரதமருக்கோ அல்லது பிரதமருக்கோ இவ்வளவுதான் நிதி ஒதுக்கப்படும் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் ஒரு முன்னாள் பிரதமர் 3 கோடி ரூபாய் பெற்றுவிட்டு அதை திருப்பி செலுத்தவில்லை அரசுக்கு. அதுபோல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 1 கோடி ரூபாய் பெற்றுவிட்டு அதை அரசுக்கு திருப்பி செலுத்தவில்லை. அதுபோல முன்னாள் ஆட்சியில் இருந்த பலர் இந்த சலுகைகளை யார் வேண்டுமென்றாலும் மருத்துவ சிகிச்சைக்காக பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தங்களுக்கு இணைந்தவர்களை, தங்களோடு பயணித்தவர்களுக்கு இந்த சலுகைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இலங்கை அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதனை குறித்த எந்த கருத்துகளையும் பதிவிடுவதற்கு எந்த தமிழ் சார்ந்த அரசியல் தலைமைகள் அதற்கான களங்களை எடுக்கவில்லை. ஆனால் யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் இங்கு தமிழ் சார்ந்த களத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிந்தது. ஒருபுறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள், இன்னொரு புறம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் வார்த்தை மோதல்களாய் நடத்தக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிந்தது. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை பார்க்கின்ற பொழுது, என்னை திட்டமிட்டு ஆட்களை வைத்து திட்டி என்னை மிரட்டுவதற்கான ஒரு களத்தை சில அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நான் வெளியே சொல்ல வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறேன். அதை நான் செய்கின்ற பொழுது இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? இங்கு மக்கள் பிரச்சனையை குறித்து தான் யாழ் வளர்ச்சி கூட்டத்தில் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்தேன். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அது மாகாண உரிமையின் கட்டுப்பாட்டில் வேண்டும் என்பதை மையப்படுத்தி நான் கருத்து வைக்கின்ற பொழுது அந்த கருத்துக்குத்தான் அவர்கள் எதிர்கருத்து தர வேண்டுமே தவிர, ஆனால் அவர்கள் தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு களங்களை எடுத்தது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா வைக்கின்றார். ஆனால் மற்றவர்கள் வைக்கக்கூடிய கருத்து வேறு விதமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களை பேச விடாமல் அவர் பேசிவிடுகிறார். மக்களை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனா மட்டும்தான் மக்களுக்காக பேசுகிறார் என்கின்ற நிலைப்பாடு உருவாகி விடுகிறது. எனவே நாங்களும் மக்களுக்காக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். எனவே அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். எனவேதான் இந்த கருத்து மோதல் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து ஒரே களத்தில் நின்று மக்களுக்காக போராடுங்கள் என்கின்ற ஒரு கருத்துதான் மக்களிடம் எழும்பி இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் பெரும்பாலான மக்கள் மனதில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நமக்காகவே போராடுகிறார் என்கின்ற எண்ணம்தான் இருக்கின்றது.
அப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்காக பேசக்கூடிய ஒருவரோடு இணைந்து பயணிப்பதில் அவருக்கு உறுதுணையாக இருப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வியும் மக்கள் மன்றத்தில் எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது நாம் எடுக்கக்கூடிய ஒரு பிரதான விடயம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய விடயம். டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது, அது சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி நான் முன்பு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறேன். எனவே அந்த காணொலியில் பார்க்கின்ற பொழுது எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயத்திற்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அவரிடம் 19 துப்பாக்கிகள் இருந்தது என்றும் அந்த 19 துப்பாக்கிகளும் என்னவாயிற்று என்கின்ற கேள்வியை வைத்து குற்ற புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக வருகின்றன. அப்படி என்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருவதற்கான களம் அமையாத ஒரு சூழல் அமைந்து விடுமோ என்கின்ற கேள்விகளும் எழும்பியிருக்கின்றன. எப்படி பிள்ளையான் அவர்களையும் விசாரணைக்கென்று அழைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்களோ அதே பாணியில்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் அழைத்து விசாரணை என்கின்ற அடிப்படையில் அழைத்து அவரை இப்பொழுது கைது செய்து சிறையில் வைத்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. 2001ஆம் ஆண்டு இராணுவத்தின் அனுமதியோடு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பெறப்பட்ட அவருடைய துப்பாக்கி ஒரு பாதாள உலக தாதாக்களின் கைகளில் எப்படி சிக்கியது என்கின்ற கேள்வியும், இந்த துப்பாக்கி காணாமல் போய்விட்டது என்று எந்த இடத்திலுமே டக்ளஸ் தேவானந்தா புகார் கொடுக்காத சூழலில் இந்த துப்பாக்கி அவர் விரும்பி கொடுத்தாரா அல்லது திட்டமிட்டு அவர் அந்த பாதாள உலக மக்களோடு தொடர்பில் இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இதே வேளையில் 1986ஆம் ஆண்டு சென்னையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கொலைக்கு அவர் மீது வழக்கு சென்னையில் நிலுவையில் இருக்கிறது. திருநாவுக்கரசி என்ற இளைஞனை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கொன்றுவிட்டார் என்கின்ற வழக்கு சென்னையில் நிலுவையில் இருக்கிறது. 30 ஆண்டுகளாக இந்த வழக்கிற்கு டக்ளஸ் தேவானந்தா இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கோ அல்லது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவிடுவதற்கோ வரவில்லை. எனவே அவரை தேடப்படுகின்ற குற்றவாளி என்று அறிவித்திருக்கின்றது நீதிமன்றம். ஆனால் இலங்கையில் அவர் அமைச்சர் பதவியில் இருந்ததால் அவரை கைது செய்வதற்கான ஒரு களத்தையோ அவரை இந்தியாவிற்கு ஒப்படையுங்கள் என்ற கோரிக்கையை வைப்பதற்கோ இந்தியா தயங்கிக் கொண்டு இருந்தது என்பதாகத்தான் பலரும் சொல்கின்றார்கள். தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா குற்றவாளி என்கின்ற கணக்கீட்டில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கிலும் டக்ளஸ் தேவானந்தாவை கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும், அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. தமிழ் கட்சிகள் இது சார்ந்த கருத்துக்களை இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வழக்கு எந்த கோணத்தில் செல்ல இருக்கிறது? காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.